இந்த கோரிக்கையை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் சட்டமன்ற தேர்தலில் இந்த மக்கள் வாக்களிப்பார்கள். இந்த முக்கியத்துவ வாக்கு அந்த மக்கள் மட்டும் தான் விழுவும். அதே போல மருதுபாண்டியர் அவர்களின் பெயரில் ஒரு யூனிவர்சிட்டி வைக்க ஒரு கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை போயிட்டு இருக்கு. அதையும் இதையும் பண்ணவே இல்லை. சிவகங்கையில் இருக்கிற அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அந்த கல்லூரி கட்டும் போதே அது சுற்றி இருக்க பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான இடங்கள் வந்து நம்ம சமூக மக்கள் தான் கொடுத்தாங்க. அந்த சிவகங்கையில் இருக்கிற அந்த மருத்துவக் கல்லூரிக்கு மாமன்னர் மருதுபாண்டியர் பேர் வைக்க சொல்லி ஒரு கோரிக்கை நீண்டாக போய்க்கிறது. அந்த கோரிக்கையை இப்போ நாங்கள் திரும்ப ஞாபகப்படுத்துகிறோம். வருகிற அந்த தேர்தல் அறிக்கையில் எந்த ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறவங்க அதை ஒரு கோரிக்கையாக வைக்க வேண்டும். அவரோட அறிக்கையை சொல்லணும். இந்த மாதிரி நாங்கள் ஆட்சி அமைத்தால் சிவகங்கையில் இருக்கும் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு மருதுபாண்டியர் பேர் வைப்போம் என்று. ஏன்னால் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தன்னையும் தன் குடும்பத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் ஒரே நாளில் ஆங்கிலேய எதிராக தங்களோட உயிர் தியாகம் செய்த இந்த மக்களை இந்த ஆட்சியாளர்கள் மதிக்கவும் இல்லை, எதுவுமே செய்யலை. அதான் உண்மை. இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யலை. அதே ஒரு பெரிய ஒரு கோபமாக இருக்கு. இந்த சமூக மக்களுக்கான இந்த கோபத்தை வருகிற தேர்தல் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் என்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நான் முக்கிய தொழிற்சங்கத்தோடு போச்சு VRK கவிக்குமார்.